வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏசர் லேப்டாப்பை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓல்டு மாடல் லேப்டாப் இது 3300 அண்ட் R5500. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் கொடுத்துருக்காங்க. பட் பிஸ்னஸ் கிளாஸ் லேப்டாப் போனால் கூட நமக்கு இதே போல் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் கொடுத்துருப்பாங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் பேஜில் பார்த்தீங்கன்னா 42 அண்ட் 43 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 42ல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா, இது யூஸ்வலாக வந்து நமக்கு இந்த விஇன், அதாவது 19.5 வோல்ட்டை டேரெக்டாக எடுத்து போய் சார்ஜிங் லிஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த போர்டில் வந்து அப்படி கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கம்பேரிட்டர் ஐசி 2 வோல்டேஜோடைய பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸை கம்பேர் பண்ணி காமனாக ஒரு அவுட்புட்டை கொடுக்கறது தான் இந்த பிஏசின்னு என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நமக்கு 19.5 வோல்ட்டை வந்து எடுக்க போகிறாங்க. முன்னாடி உள்ளதெல்லாம் வந்து டேரெக்டாக சார்ஜிங் ஐசியில் கொடுத்துட்டா சார்ஜிங் ஐசி வந்து ஏசி டிரைவ்னு சிக்னல் கொடுத்தோன்னே வந்து 2 வோல்டேஜும் ஆனால் 2 மாஸ்பெட் ஆன் ஆகி நமக்கு 19.5 வோல்ட் கிடைக்கும். பட் வந்து இதில் அப்படி கிடையாது. இதில் வந்து நான் ஏசி அடாப்டருக்கு, அதாவது ஏசி வோல்டேஜ் வந்ததுன்னா அதுக்கு ஒரு LM393M போட்டு ஒரு கம்பேட்டர் ஐசி போட்டு கொடுத்துருக்காங்க. அதே போல் பேட்ரி வந்துச்சுன்னா பேட்ரிக்கும் அதே போல் கம்பேட்டர் ஐசி கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் கம்பேர் பண்ணி காமனாக ஒரு அவுட்புட் வரும். அதை பேஸ் பண்ணி பேட்ரி ஆன் ஆகும். இதுதான் இதோடைய லாஜிக்கு. இது வந்து நியூ போர்டில் அப்படி இருக்காது. பிஸ்னஸ் கிளாஸ் லேப்டாப்பில் இது போலலாம் மாறுதல் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதோடைய வோல்டேஜ், அதாவது பிஏசின்னு வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பிஏசின்னு வந்து நமக்கு இந்த மாஸ்பெட்டில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாஸ்பெட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, மாஸ்பெட்டில் வந்து நமக்கு பிஏசின்னு இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. கொடுத்தனே என்ன ஆகும்னா இந்த PQ9 வந்து ஆன் ஆகும். PQ9 ஆன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா 0 வோல்ட்டு, அதாவது PQ9 ஆன் ஆச்சுன்னா 0 வோல்ட் கிடைக்கும். இங்கே இருக்க கிரவுண்டு வந்து இங்கே கிடைக்கும். இந்த கிரவுண்டு கிடச்சி தான் இந்த ரெசிஸ்டர் இங்கே வரும். இந்த ரெசிஸ்டர் கிராஸ் ஆகும். இது ஒரு லைன். இப்போது இது கிரவுண்டு ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. இது வந்து வோல்டேஜ் டிவைடர் சர்க்கியூட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ரெசிஸ்டர் போட்டு வோல்டேஜ் டிவைடர் கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் வோல்டேஜை வந்து த்ரூ திஸ் டிரான்சிஸ்டர் மூலிமா ஆப்ரேட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 19.5 வோல்ட் வந்துச்சுன்னா இதில் வந்து இந்த டிரான்சிஸ்டர் ரன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர் ரன் ஆனால் இந்த டிரான்சிஸ்டர் கிரவுண்ட் ஆகும். கிரவுண்ட் ஆச்சுன்னா இங்கே வந்து PNP டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் எதுக்கு போச்சுன்னா நமக்கு வோல்டேஜ் வந்து இந்த ட்ராக்குக்கு 19.5 வோல்ட் இந்த கேட்டுக்கு இங்கே வரும். இங்கே வரும்போது நமக்கு 3 ரெசிஸ்டர் இருக்குது. இது கிரவுண்டு, இங்கே ஒரு ரெசிஸ்டரு, இங்கே ஒரு ரெசிஸ்டர், மொத்தம் 2 ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ அப்போ சீரீஸில் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால வோல்டேஜ் ட்ராப் ஆகும். இதோடைய அவுட்புட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக 19.5 வோல்ட் வந்து இந்த லைனுக்கு கேட்டுக்கு போகும். கேட்டுக்கு போகிற வோல்டேஜ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8.16 வரும். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக செக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் இது அதோட அட்டாச் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் சர்க்கியூட் போட்டிருக்காங்க. இதுதான் இதில் வந்து நியூ சேஞ்சஸ். மல்டிமீட்டர் இது பண்ணும்போது பாருங்க. சரி, இன்னைக்கு வந்து நம்ம la-2761P உடைய ஏசர் ஆஸ்பயர் 5500 உடைய லேப்டாப் மதர்போர்டு, ஓல்டு மதர்போர்டு தான். பட் வந்து இதில் இப்போ இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதில் வந்து அடாப்டருடைய வோல்டேஜ், அடாப்டர் சார்ஜிங்கோட வோல்டேஜ் இதெல்லாம் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் அடாப்டரோட வோல்டேஜ் வந்து உள்ளே வருதான்னு பார்த்துக்கலாம். டிசி சோர்ஸில் வந்து 9.5 வோல்ட் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வோல்டேஜ் வந்து வருது, அதாவது 19.5 வோல்ட் வருது. இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஜென்ரலாக எடுத்துகிட்டு போய் சார்ஜரில் கொடுக்கறதுக்கு பதிலாக, சார்ஜிங் ஐசியில் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் சர்க்கியூட் போல் ஒன்று டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே வந்து சர்க்கியூட் படி பார்த்தீங்கன்னா இந்த PU1ன்னு சொல்லுவாங்க. 2 வோல்டேஜ் இன்புட்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 3.3 வோல்ட் ஒன்று, இன்னொன்று பேட்டரி இது ட்ரையாக இருக்கிறதுனால இதுலேயும் 3.3 வோல்ட்டு, இது 3.3. இது கம்பேரிசனாக பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த காமன் அவுட்புட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்னொரு சார்ஜிங் சர்க்கியூட்டில் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து MOSFET 1 MOSFET 2 ஆன் பண்ணுறாங்க. அவுட்புட்டு, அதாவது இப்போ இந்த MOSFET 2 இருக்குது. இது வந்து 4407, இது வந்து P சேனல் MOSFET. P சேனல் MOSFETல கேட்டில் வந்து நமக்கு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் இருக்குது. என்ன வோல்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா 8.16 வோல்டேஜ் இருக்குது. 8.16, இது வந்து 19.5 வோல்ட்டு. இங்கேருந்து வோல்டேஜ் டிவைட் ஆகிற வோல்டேஜ் வந்து இங்கே வருது 8.16, இங்கே 8.16. இப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ், அதாவது ட்ரெயினில் இருக்க வோல்டேஜ் வந்து நமக்கு 19.26 வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த காமன் ரெசிஸ்டருக்கு வந்துடுது. இந்த காமன் ரெசிஸ்டருக்கு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு சார்ஜிங் ஐசிக்கு போயிடுது. இது 21ன்றது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறது, இங்கேருந்து ஸ்ட்ரைப் இருக்கா, இங்கே இருந்தால்
இது எத்தனை பின்னு 3 6 9 12 24 பின்னு. அப்போ 12 இது 15 17 20வது பின்னு இல்லை இது 20 ஸோ இதில் வந்து நம்ம சார்ஜிங் ஐசியில் வந்து சார்ஜிங் ஐசிக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டியில் செக் பண்ணிங்கன்னா தெரியும் 19.5 வோல்ட் இன்புட்டு. ஸோ சார்ஜிங் ஐசிக்கு தேவையான வோல்டேஜ் கொடுத்தாச்சு. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து முன்னாடி உள்ள சர்க்கியூட்லாம் பார்த்தீங்கன்னா நியூ போர்டில் வந்து இந்த 28 பின்னில் வந்து வந்திருக்கணும், பேட் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து பேட்ரி எதுவுமே கனெக்ட் பண்ணாதனால வரல. இது எப்படி அப்படின்னு சொன்னால் கம்பேரிட்டர் ஐசி, அதாவது வோல்டேஜை டிடெக்ட் பண்ணுற ஐசி வச்சுருக்காங்க. அதை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி தான் இந்த அவுட்புட்டே வரும். அதாவது இந்த வோல்டேஜ் டிடெக்டர் ஐசின்றது நம்ம இங்கே இருக்க இந்த ஐசி. ஒரு இந்த போர்டுக்கு பழைய போர்டுக்கும் இந்த புது போர்டுக்கும் உள்ள வித்தியாசம்னா இது போல் ஐசிலாம் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து டைரெக்டாகவே சார்ஜிங் ஐசிலே கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஐசி இதில் ஒர்க் ஆகலை, இது அந்த வோல்டேஜ் வந்து டிடெக்ட் ஆகலைன்னு சொன்னோன்னா யூ ஹேவ் டு ரீப்ளேஸ். இந்த ஐசி தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதோடைய அவுட்புட்டு தான் அந்த மாஸ்பெட்டோடைய கேட்டுக்கு போகுது. கேட்டுக்கு போனால் தான் நம்ம 19.5 வோல்ட் வரும். சரிங்களா? ஓகே.